அதே போல விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை பற்றி தெரிஞ்ச பலருக்கும் பிளான் பி என்பதை வைத்துக் கொள்ளாதவர் விஜயகாந்த் அப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. 2005 திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் சமூக நீதியில உண்மையான மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னு நினைச்ச விஜயகாந்த் தேமுதிக கட்சி அப்படின்றத கடன் உடன்பட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தொடங்கினாரு. அப்போது ஒரு நாள் சொன்னாரு, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிளான் பி இல்ல, தோல்வி என்றே ஆகட்டும், ஆனா நான் கடைசி வரைக்கும் நேர்மையாதான் இருப்பேன்னு. விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா இவருடைய வாழ்க்கையில மட்டும் பங்கெடுத்துக்கல, கட்சி துணையா மக்கள் நம்பிக்கை அப்படின்னு எல்லாத்துலயும் ஆதரவா இருந்தாங்க. இப்போ வரைக்கும் தேமுதிக கட்சிய கணவருக்காக கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க. விஜயகாந்தின் கடைசி வருடங்களில் அவர் மனநலமோ உடல் நலமோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய அரசியல் மற்றும் சமூக பார்வைகளை அவர் கைவிடல. கடைசி வர கட்சிய நம்பியதும் மக்களை நேசிச்சதும் உண்மை. விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அவர் ஒரு உண்மையான மக்கள் நாயகனா வாழ்ந்தாரு. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ரசிகர்களின் நெஞ்சங்களிலும் தொண்டர்களுடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.